சென்னை சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்யும் விவகாரத்தில் தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்யும் முடிவை கண்டித்து அக்கல்லூரி மாணவ மாணவிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது 8வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மாணவர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. தங்களது கோரிக்கையை அரசு ஏற்கும் வரை போராட்டம் தொடரும் என சட்டக்கல்லூரி மாணவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், அந்த பழைய கட்டிடத்தில் தான் நாங்கள் படிக்கப் போகிறோம் என்று ஒருபொழுதும் நாங்கள் சொல்லவில்லை. உயர்நீதிமன்றம் சார்ந்திருக்கிற உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற இந்த கல்லூரிக்குள்ளே, இந்த காம்பவுண்ட் சுவருக்குள்ளே படிக்க வேண்டும். அதற்கு பழைய கட்டிடத்தை விட்டுவிட்டு புதிதாக இந்த கட்டிடத்திற்கு, இந்த வளாகத்திற்குள்ளே புதிய கட்டிடம் கட்ட வேண்டும். அதிலே நாங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தடியடி நடத்திய காவல்துறையினர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மாணவர் சங்கத்தின் சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை என்றால் அனைத்து கட்சி மாணவர் பிரதிநிதிகளோடு பேசி இதை தமிழ்நாடு சார்ந்த ஒரு போராட்டமாக இதை மாற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.